டேனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளை பார்க்கலாம். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம், ஐநா இலங்கைக்கு கடும் கண்டனம். யாழா பருவ நெல் கொள்வனவு இன்று ஆரம்பம். விவசாயிகளுக்கு உத்தரவாத விலையில் அரசு நேரடி கொள்வனவு. உலகிலேயே அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடுகளில் இலங்கை 3வது இடம். வியட்நாம் சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்து, இந்தியர்கள் உட்பட 15 பேர் உயிரிழப்பு. சென்னை விமான நிலையத்தில் விமான விபத்து, நூலிலையில் தவிர்ப்போர், நூற்றுக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. மறைந்த பாடகி எஸ். ஜானகி மீண்டும் பேசுபொருள், பத்மபூஷண விருதை நிராகரித்த வரலாறு வைரல். அமெரிக்க தாக்குதலில் ஈரானின் முக்கிய இராணுவ இலக்குகள் சேதம், சாபஹர் துறைமுகம் பாதிப்பு. ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை, ஈரான் அச்சுறுத்தலை நிறுத்தாவிட்டால் கடும் விளைவுகள். சீனாவை தாக்கிய சக்தி வாய்ந்த சூறாவளி, 20 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம். அமெரிக்க செனட் லிண்ட்சே கிரஹாம் மறைவு, அமெரிக்க அரசியலில் அதிர்ச்சி. விரிவான செய்திகளை பார்க்கலாம். இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கடுமையான கலவரத்தில் இதுவரை 28 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையும் இலங்கை அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்து மனித உரிமை மீறல்கள் குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும் என ஐக்னா வலியுறுத்தியுள்ளது. இதையடுத்து சிறைகளில் நிலவும் நெருக்கடியை குறைக்கும் வகையில் பழைய காலனித்துவ சிறைச்சாலைகளை மீண்டும் திறப்பதுடன் கூடுதல் சிறை காவலர்களை நியமிக்க இலங்கை அரசு அவசர நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான யாழா பருவ நெல் கொள்வனவு திட்டத்தை அரசு ஆரம்பித்துள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் 143 களஞ்சிய மையங்கள் ஊடாக விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல் கொள்வனவு செய்யப்பட உள்ளது. இதற்காக அரசு 6 பில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளதுடன் சேகரிக்கப்படும் நெல் அரசின் பாதுகாப்பு கையிருப்பில் சேர்க்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு நியாயமான விலையும் நுகர்வோருக்கு அரிசி விநியோகத்தில் நிலைத்தன்மையும் ஏற்படும் என அரசு தெரிவித்துள்ளது. உலக போக்குவரத்து நெரிசலில் இலங்கை 3வது இடம். 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதிக்கான சர்வதேச போக்குவரத்து குறியீட்டு தர வரிசையில் உலகிலேயே அதிக போக்குவரத்து நெரிசல் காணப்படும் நாடுகளில் இலங்கை 3வது இடத்தை பெற்றுள்ளது. நைஜீரியா மற்றும் கோஸ்டாரிக்காவுக்கு அடுத்தபடியாக இலங்கை இடம்பெற்றுள்ளது. பயண நேரம், சாலைகளில் ஏற்படும் தாமதம், எரிபொருள் நுகர்வு மற்றும் கார்பன் வெளியேற்றம் போன்ற பல அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தரவரிசை தயாரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொழும்பு உள்ளிட்ட நகரங்களில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாகன நெரிசலை குறைக்க புதிய போக்குவரத்து திட்டங்கள் அவசியம் என நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வியட்நாம் கடற்பகுதியில் கடலோர பயணிகளை ஏற்றிச் சென்ற அதிவேக படகு திடீரென கவிழ்ந்ததில் இந்தியர்கள் உட்பட 15 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் உயிர் தப்பிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உயிர் காக்கும் கவசங்கள் அணிந்திருந்த போதிலும் படகு வேகமாக கவிழ்ந்ததில் பலர் உள்ளே சிக்கி வெளியே வர முடியாமல் உயிரிழந்ததாக தெரிவித்தார். சம்பவம் குறித்து வியட்நாம் கடற்படையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சவுதி அரேபியாவை சேர்ந்த பயணிகள் விமானம் ஒன்று தவறான ஓடுதளத்தில் தரையிறங்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மற்றொரு விமானம் புறப்பட தயாராக இருந்த நிலையில் 2 விமானங்களுக்கும் இடையே சுமார் 100 மீட்டர் இடைவெளி மட்டுமே இருந்தது. ஆபத்தை உணர்ந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அதிகாரிகள் உடனடியாக விமானத்தை மீண்டும் மேலே எழுப்ப உத்தரவிட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பின்னணி பாடகி எஸ். ஜானகியின் மறைவை தொடர்ந்து அவர் கடந்து வந்த காலத்தில் பத்மபூஷணம் விருதை நிராகரித்த சம்பவம் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. தென்னிந்திய கலைஞர்களுக்கு உரிய அங்கீகாரம் தாமதமாக வழங்கப்படுவதாக கூறி அவர் தனது நீண்ட இசை பயணத்தின் இறுதியில் விருது வழங்கப்பட்டதால் அதை ஏற்க மறுத்திருந்தார். இந்த விவகாரம் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்பான பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானில்
உள்ள 140க்கும் மேற்பட்ட இராணுவ இலக்குகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் இந்தியா முதலீடு செய்துள்ள சாபஹார் துறைமுகத்தின் கட்டுப்பாட்டு கோபுரம் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தனது அச்சுறுத்தலை நிறுத்தாவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள ஈரான், எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்றும் தங்களது இறையாண்மையை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்றும் தெரிவித்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் மேலும் பதற்றம் அதிகரித்துள்ளது. சீனாவின் கடற்படை பகுதிகளில் தாக்கிய சக்தி வாய்ந்த சூறாவளியால் பல நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மணிக்கு 200 கிலோமீட்டருக்கு அதிகமான வேகத்தில் வீசிய காற்று மற்றும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் 20 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்க குடியரசுக் கட்சியின் மூத்த செனட்டரும் டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய வெளியுறவு கொள்கை ஆலோசகருமான லிண்ட்சே கிராம் திடீர் உடல்நலக்குறைவால் காலமானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரது மறைவு அமெரிக்க அரசியலில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம், ஐநா இலங்கைக்கு கடும் கண்டனம். யாழா பருவ நெல் கொள்வனவு இன்று ஆரம்பம். உலகிலேயே அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடுகளில் இலங்கை 3ஆம் இடம். வியட்நாமில் சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்து, இந்தியர்கள் உட்பட 15 பேர் உயிரிழப்பு. சென்னை விமான நிலையத்தில் பெரும் விமான விபத்து, நூற்றுக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. மறைந்த பாடகி எஸ். ஜானகி மீண்டும் பேசுபொருள். அமெரிக்க தாக்குதலில் ஈரானின் முக்கிய இராணுவ இலக்குகள் சேதம், சாபஹார் துறைமுகம் பாதிப்பு. ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை, ஈரான் அச்சுறுத்தலை நிறுத்தாவிட்டால் கடுமையான விளைவுகள். சீனாவை தாக்கிய சக்தி வாய்ந்த சூறாவளி, 20 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம். அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் மறைவு, அமெரிக்க அரசியலில் அதிர்ச்சி. இந்த செய்தி குறித்து உங்களது கருத்துக்களையும் கருத்து பகுதியில் பதிவு செய்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்பில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி. நன்றி, வணக்கம்.